இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று திங்கட்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். சிறப்பான விதத்தில் இன்று 10ஆம் வகுப்பு நம் வீட்டு மாணவ செல்வங்கள் செய்முறை தேர்வு ஆரம்பிக்கின்றார்கள். அத்தனை பிள்ளைகளையும் நம்முடைய தேவதாயுடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். அன்னையுடைய பரிந்துரையோடு தேவன் உடனிருந்து இந்த நாளில் தொடங்க இருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு அரசு பொது தேர்வு எழுதக்கூடிய, அதுவும் செய்முறை தேர்வு செய்யக்கூடிய அத்தனை நபரையும் ஆண்டவர் உடனிருந்து ஆசீர்வதிக்கின்றார். பிள்ளைகளே, நீங்கள் தைரியத்தோடு, வல்லமையோடு, ஆற்றலோடு, நல்ல முழு ஞாபக சக்தியோடு எழுதி அதிக மதிப்பெண்கள் பெற உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். உங்களுக்காக இணைந்து ஜெபிக்கின்றேன். தைரியத்தோடு, பயம் நீங்கி, வல்லமையோடு நீங்கள் எழுதுங்கள். நீங்கள் செய்முறை தேர்வை தொடங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்றைய நாளுடைய நற்செய்தியில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் அருமையாக கூறுகிறார், நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும். என்ற நாளுடைய நற்செய்தியில் பேய் பிடித்த ஒரு சிறுவனை, அதுவும் பேச்சிழந்த இந்த ஊமை பேய் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான வலிப்பு வியாதி உண்டாக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு பேய் பிடித்த சிறுவனை அவருடைய சீடரிடம் அந்த சிறுவனுடைய தந்தை கேட்கின்றார். ஆனால் அது சீடர்களால் இயலவில்லை. ஆண்டவர் என்ன என்று அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு, இதோ உங்களை எவ்வளவு காலம்தான் உங்களோடு இருக்க முடியும், எவ்வளவு காலம்தான் நீங்கள் இப்படியே இருப்பீர்கள் என்று சீடர்களை பார்த்து கடிந்து கொள்கிறார். ஏனென்றால் சீடர்களால் இந்த வல்ல செயலை செய்ய முடியவில்லை. அதற்குத்தான் ஆண்டவர் அருமையாக கடைசி பகுதியில் கூறுகிறார். சீடர்கள் கேட்கின்றார்கள், ஆண்டவரே, இப்படிப்பட்ட பேய்களை எங்களால் ஏன் ஓட்ட முடியவில்லை, விரட்ட முடியவில்லை, அந்த சிறுவனுக்கு ஏன் விடுதலை கொடுக்க முடியவில்லை என்று கேட்டதற்கு ஆண்டவர் அருமையான விதத்தில் கூறுகிறார், இப்படிப்பட்ட பேய்களை ஜபத்தினாலும் நோம்பினாலும் மட்டுமே விரட்ட முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட தீய ஆவி பிடித்த அல்லது தீய செயல்களிலிருந்து ஒரு நபர் நம் குடும்பத்தை சார்ந்த மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், விடுதலை பெற வேண்டும் என்றால் ஒன்று இறைவேண்டல். அவ்வளவு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபித்தோம் என்றால் கண்டிப்பாக நிச்சயமாக விடுதலை கிடைக்கும். அதோடு இணைந்து நோன்பு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். பிரியமான சகோதர சொல்லை நினைத்து பார்ப்போம். ஏனென்றால் அந்த தந்தை ஒரு வார்த்தை கூறுகிறார், உம்மால் இயலுமானால் இந்த பேயை ஓட்டும் என்று கூறுகிறார். கடவுளிடம் அவர் இப்படிப்பட்ட வார்த்தையை கூறலாமா? இயலுமானால், முடியுமானால். ஆகத்தான் ஆண்டவர் அருமையாக கூறு, இயலுமானாலா? நம்புகிறவனுக்கு எல்லாம் இயலும் என்று கூறுகிறார். பிரியமான சகோதர சொல்லை, இன்று நம்மிடம் இருப்பது நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை. நம்முடைய தலைமுறை இன்னும் ஆண்டவர் மேல் நம்பிக்கையற்ற சூழ்நிலை வளர்த்து கொள்கிறார்கள். இன்னும் நாம் நம்பிக்கையோடும் இறைவேண்டலோடும் நோம்பிருந்து ஒரு காரியத்திற்காக, ஒரு நபருக்காக, வெற்றிக்காக, அது தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறணும், அல்லது வாழ்க்கையில் வெற்றி பெறணும், தொழிலில் முன்னேற்றம் காணணும், நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக நிச்சயமாக இறை வேண்டலும் நோம்பும் இருந்து பாருங்கள், வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, அன்று பேய் பிடித்து அந்த சிறுவனுக்கு விடுதலை கொடுத்திருப்பா. உன் சீடர்களால் கூட முடியாத காரியத்தை நீர் நம்புகிறவருக்கு எல்லாம் இயலும் என்று சொன்ன தேவனே, அதே போல அந்த சிறுவனுக்கு விடுதலை கொடுத்தீர் அப்பா. அந்த பேய், ஒரு வித்தியாசமான பேய் அந்த சிறுவனை விட்டு ஓடி சென்றது. அவன் செத்தவன் போல் ஆனால் மற்றவர்கள் அவன் செத்து விட்டான் என்று நினைத்தார்கள். ஆனால் நீ கரம் பிடித்து அவனை எழுப்பினீர் அப்பா. தகப்பனே, மற்றவர்கள் பார்வைக்கு இது முடிஞ்சிச்சு,
இனிமேல் ஜெயிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது, இனிமேல் எனக்கு வாழ்வு இல்லை, இனிமேல் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு என்று நினைக்கக்கூடியவர்கள் மத்தியில் எனக்கு புதிய வாழ்வையும் புதிய ஊக்கத்தையும் புதிய ஆற்றலையும் புதிய நம்பிக்கையும் புதிய எதிர்நோக்கையும் நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கொடான கொடி நன்றி. தொடர்ந்து இதோ நான் நம்புகிறவனுக்கு எல்லாம் இயலும் என்ற வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவரே, நான் உண்மை நம்பி இந்த நாளை தொடங்குறேன், இந்த செய்முறை தேர்வை தொடங்குறேன், எங்களுடைய வியாபாரத்தை தொடங்குகிறோம், நல்ல காரியங்களை தொடங்குகிறோம், எல்லாத்தையும் உடனிருந்து ஆசிர்வதித்து இதோ எங்களும் இருக்கக்கூடிய அசுத்த எண்ணங்களை அல்லது ஒரு மாதிரியான ஒரு வித்தியாசமான பார்வையும் விரட்டடித்து நாங்கள் நிறைவுள்ளவர்களாக நிம்மதியுள்ளவர்களாக என்று வாழ கிருபை தரும்படி, உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.